எங்க என்ன அவசரமா கூட்டிட்டு போறீங்க? உங்க அம்மா வீட்டுக்கு. எங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு? நான் காரணம் கேக்குறா, எதிர்த்து பேசுறியா? அதெல்லாம் இல்லைங்க, எங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க? நேத்து என் ஃப்ரெண்டை பார்த்தேன், எல்லாமே அவன் தான் சொன்னான். புரியலையே நீங்க சொல்றது. கல்யாணம் பண்ணாக்கா கார் வாங்கி தருவாங்க, நகை போடுவாங்களாம். அதுல நீ தருவே இல்லையா? எங்க வீட்டுல வசதி இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கார் வேணும், நகை வேணும், அதெல்லாம் குழுக்கெல்லாம் வீட்டுல விட்டு வந்துருவேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். எனக்கு கார் வேணும், நகை வேணும். என்ன ரோட்ல நின்று சண்டை போட்டுங்குதுங்க? என்னப்பா என்ன பிரச்சனை? என்னை ஏமாத்திட்டாங்கப்பா, என் வாய்க்கே போயிடுச்சுப்பா. என்னம்மா என்ன பண்ணிட்டேன்? விசங்கிச வச்சுட்டேன் உங்க வீட்டுக்காரனுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, காரும் நகையும் வேணுமா? காரு நகையம்மா நேத்துக்கிட்டா என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு, காரு நகையும் குத்துக்கிறாங்க. அதனால தான் நானும் கேட்டேன். ஏன் நீ கல்யாணம் பண்ணும்போது கேட்க வேண்டியதுதானா? இப்ப ஏன் கேக்குறா? கேளுங்க, நல்லா கேளுங்க. கல்யாணம் பண்ணும்போது எதுவுமே வேணாம்னாங்க, இப்ப என்னன்னா கார் வேணும் நகை வேணும் கேக்குறாங்க. அப்ப எனக்கு பொண்ணு கேட்டீங்களா? இப்பதான் நீ கஷ்டியா? இங்க பாருங்க, மாத்தி மாத்தி பேசுறாரு அவரு. ஏன்பா உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு காரும் நகையும் வந்தா போதும். எந்த ஃப்ரெண்டு இதை சொன்னா? பக்கத்துல தான் ஊடுக்குது அவனுக்கு. வா சொல்லட்டுமா? முதல்ல அசோலான. ஹலோ ரமேஷா, நான் தான் ஊசி பாம்பு பேசுறேன். ஊசி பாம்பா? அது நம்ம அதை ஊசி பாம்ப. அவங்க அப்பா ஊசி பாம்பு பிடிக்கும் போது இவர் பிறந்துட்டாரா, அதனால ஊசி பாம்புன்னு பேர் வச்சிட்டாங்க. கரம் பூச்சுவேன். அவங்க அப்பா போன தூக்கும் போது பிறகாம போயிட்டானே, போனன்னு பேர் வச்சிருக்கலாமே. ஹலோ ரமேஷா, உங்ககிட்ட பக்கத்துல தாங்கிறேன், வாடா. கான்சன் இது சூபிட், இனிமேல பேசாத. என்ன இங்கிலீஷ் தான் தெரியுது, நான் தெரியா? ஹேய் வசல்ட்டியா? இப்போ வரான் போய் உங்க ஃப்ரெண்டு. ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையாங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். அதே தான் நானும் சொல்றேன், வா உங்க வீட்டுக்கு போலாம். எனக்கு கார் வாங்கி கொடு. எங்க கார் வாங்க அளவுக்கு எங்க வீட்டுல வசதி இல்லைங்க. வீடை வித்து உங்க அப்புறம் வாங்கி தர சொல்லு. டேய் மச்சான், என்னடா என்ன பிரச்சனை? வா நண்பா, என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க நண்பா. என்னவா? நீ தானே கல்யாணம் பண்ண காரு நகலாம் தரோம்னு சொன்ன, அது கேட்டாக்கா ரோட்ல வந்து ஒப்பாரி வைக்குது. ஏன் கேட்க கூடாதா? ஊர்ல உலகத்துல நடக்காதா? நீ தான் அவன் குடும்பத்துல கும்மி வச்சதாப்பா? ஓ, இவர் தான் பிரச்சனை பண்றாரா? என்னப்பா உனக்கு பிரச்சனை? ஏண்டா அவன் பொண்ணு இல்லாம காஞ்சிருந்தான், இப்ப கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிட்டு பேருக்கு நகை காரும் கேட்டாக்கா என்னடா இது? மச்சான், இது நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. கல்யாணம் பண்ணும் போது இவங்க வசதி இல்லைன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியும் மாப்ள. ஆதாரி, அது தெரிஞ்ச என்கிட்ட சொல்லாம விட்டுக்கிற. எங்க வீட்டுக்கார ஏன் அடிக்கிறீங்க? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி சிஸ்டர், இவன் இது மாதிரி சொல்லவே இல்லை என்கிட்ட. நீங்க வசதியா இருப்பீங்கிறதுனால தான் அவங்ககிட்ட நான் சொன்னேன். இவன் இது மாதிரி பண்ணுவான்னு எனக்கு நான் தெரியும். மாத்தி மாத்தி பேசுறேன் சார், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நீ கஷ்டப்படாதம்மா. என்ன பாக்குற? நாக்குற, நீ கவலைப்படாத. பாத்தியா என் பொண்டாட்டி கை பிடிச்சுக்கிறான். இப்ப நீ என்ன பண்ண போற? நாங்க வந்து விட்டுறேன், கார் ஓட்டி கேட்டா. சரி கேட்டு பாரு. இங்க பாரு, நாங்க போனா போட்டோம், எனக்கு கார் ஓடி வாங்கி கொடு. அப்பதான் உன் கூட வாழ்வேன். நான் சொல்றேன். ஏமா, இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தது இல்ல, அவனாதான் பேசுறான். அது நானா தானே பேசுறேன், நீ கம்னு. டேய், இப்பனா பொண்டாட்டி கூட வாழ்றே இல்லையா? கார் இல்லம்மா, நான் அவங்க கூட வாழவே மாட்டேன். நீ என்னம்மா சொல்ற? எங்க அம்மா வீட்டுக்கு நான் போனாக்கா அவங்க என்ன திட்டுவாங்க. இப்போ உனக்கு போறதுக்கு வழி இல்லை அதானே? ஆமா, அவரே வேணான்ட்டாரு, நான் என்ன பண்ண முடியும்? கடைசியா காக்குற, அவங்களால கார் வாங்கி தர முடியாது. நீ என்னடா சொல்ற? அப்ப நான் டைவர்ஸ் பண்றேன். மச்சான், யோசிச்சு பேசு. டேய் கம்னிரா, அப்ப நான் கார்ல எப்படி போச்சா? சரி நீ எங்க வீட்டுக்கு வரியா? வரேங்க. அப்போ போலாம். என்ன மச்சான் கூட்டின்னு போறான்? நீ தான் வேணான்ட்டியா? நான் வேணான்ட்டா போயிடுவாளாவா? டேய் குதிரை மூக்கா, நீ தான் வேணான்ட்டியாடா? அவன் அத்தனை வாட்டி கேட்டானே. போட்ட விடு, 2 நாள் கழிஞ்சாக்க திரும்பி வருவா. ஏய், உன் பொண்டாட்டி வேற ஒருத்தன் கூட போயிட்டா, ஊர்ல என்ன பேசுவாங்க? மச்சான், ஊர்ல 1000 பேர் என்ன பேசுவாங்க மச்சான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் கார்ல போகணும். இதோக்குறான் என் பையன். கேட்டா ஊசி பாம்பு இங்க என்ன பண்ற? எப்பா, என் பொண்டாட்டி கேட்ட கார் கேட்டம்பா, விட்டு போயிட்டாப்பா. விட்டு போயிடுச்சா? சரி போனா போது, கார் கூட வரட்டும். அதுதான்ப்பா நானும் நினைக்கிறேன். இவன் யாரும் விடமா பேசுறான். ஏன்பா அவன் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையா? அவன் காரோட தான் இருக்கட்டுமா? நானா வேணாம் நான் சொல்றேன். அவன் வரதட்சணையா கேட்டான், அதான் தரமாட்டேன். இப்பதான் அவன் வீட்டுக்கு போயிதுல, வாங்கி வர விடு. அவங்க வீட்டுக்கு போனா பரவாயில்லையே, அது வேற ஒருத்த வீட்டுக்கு தானே போயுது. என்னடா சொல்றான் அவன்? ஆமாப்பா, நான் சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், வேற ஒருத்தன் கூட போயிட்டாவோ. அப்படியா? சரி போனா போது விடு. எப்படி இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும். என்னப்பா துப்புற? துப்பாதா? உன் மரும வேற ஒருத்தனோட போயிடுச்சாயா? அதான் போயிட்டு வந்துடும் இல்ல. உங்க குடும்பத்துல இது மாதிரி வேற எதனா நடந்துக்குதா? என் தம்பி பொண்டாட்டி இதே மாதிரி ஓடி போச்சு. அது எப்படி கொஞ்ச நாள் பொத்து வந்துடுச்சு. கேட்டுக்கோ, என் குடும்பத்துல எல்லாம் பழகும். மகனே 2 நாள் காஞ்சிச்சுன்னா அதுவே வரும். வா நம்ம போலாம். ஹலோ மச்சான், அப்படி போனா சுத்து.
இப்படி போறியா கிட்ட? அப்படியா? ஆமா ஆமா, இந்த பக்கம் வராத, இந்த பக்கம் போ கிட்ட. எப்பா சரி போன கிட்டே வா ஏறி போயிடலாம். ஏறுங்க ஏறுங்க, நல்லா ஏறுங்க. எப்பா 2 பேரும் ஒஞ்சானுங்க. ஏன்பா இந்த பக்கம் போலாமா? அவை கிட்ட வா. ஆமா ஆமா கிட்டதான். நீ போறியா? நான் போறேன். போ. கிட்ட போயிடலாம். இந்த பீஸ் ஒஞ்சிச்சு. அழகா அவன் பொண்டாட்டி இவன் தைட்டுன்னு போயிட்டானே. எப்படியோ போட்டோம்.